ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா வந்து காயட்டும். ஆயில் காஞ்சதும் பன்னீரை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் நல்லா வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாஸ்மதி அரிசி வந்து பாயில் பண்ணி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே விடுங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துடலாம் ஒரு தட்டில். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போது அதே எண்ணெயிலேயே வந்து நம்ம கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கோங்க கட் பண்ணி. நான் 2 ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்மதி ரைஸ் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மல்லி இலை வந்து மேலே நல்லா தூவிட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். வெரி ஈஸி. நீங்களும் இது போல் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.